வணக்கம். இன்னைக்கு நாம ம், தமிழ் இலக்கியத்துல ரொம்ப முக்கியமான சில படைப்புகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்றாங்களே, அந்த 5 பெருங்காவியங்களை பத்தி கொஞ்சம் அலசுவோம். இதோட நோக்கம் கதைய சொல்றது மட்டும் இல்ல, அதோட ஆழமான முக்கியத்துவம் என்ன, அது இன்னிக்கும் நமக்கு என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். ஆமா. காப்பியம்னாலே அதாவது ஒரு நீண்ட கதை சொல்ற செய்யுள் வடிவ படைப்புன்னு அர்த்தம். பொதுவா ஒரு ஹீரோவோட வாழ்க்கை, அவரோட வீரச் செயல்கள், இல்லைன்னா முக்கியமான சில அறநெறி கருத்துக்கள், இது எல்லாம் ரொம்ப விரிவாக பேசும். இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் சொல்ல பழங்கதைங்கள்ல. இது தமிழ் இலக்கியம், நம்ம பண்பாடு, ஏன் ஓரளவுக்கு நம்ம இன்னிய சிந்தனை முறைக்கு கூட ஒரு அடித்தளமா இருக்குதுன்னு சொல்லலாம். அன்றைய தமிழ் சமூகத்தோட ஆன்மா மாதிரி. அந்த 5 காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, அப்புறம் வளையாபதி, குண்டலகேசி. இந்த வரிசையில கூட சில கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா பொதுவா இப்படித்தான் சொல்றாங்க. சரி, இது ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது? சங்க காலத்துக்கு அப்புறம் வந்த ரொம்ப நீளமான தொடர்ச்சியான கதைப்பாடல்கள் இதுங்கிறது ஒரு காரணம் இல்லையா? ஆமா, அது ஒரு காரணம். அதை விட முக்கியமா, இவ அன்றைய சமூகத்தோட ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. பாருங்க, அன்றைய மக்களோட வாழ்க்கை முறை, அவங்க நம்பிக்கை, அரசியல் சூழல், சமயநிலை, குறிப்பா சொல்லணும்னா சமணம், பௌத்தம், இதோட தாக்கம், இதையெல்லாம் தெரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியமான சான்றுகள். வெறும் ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் மாதிரி இல்லாம ரொம்ப கலைநயத்தோட, கதை சுவாரஸ்யத்தோட சொல்றது தான் இதுல ஸ்பெஷல். இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 5 காப்பியமும் ஒண்ணு போல இல்ல. ஒவ்வொன்றும் ஒரு விதமான உலக பார்வைய அறநெறிய நமக்கு காட்டுது. ஓ, உதாரணமா சிலப்பதிகாரம் சொல்ற அறத்துக்கும் மணிமேகலை பேசுற பௌத்த அறத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமே. நிச்சயமா ரொம்ப பெரிய வித்தியாசம். சிலப்பதிகாரம் பெரும்பாலும் உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நீதி, அதாவது அரச நீதி, தனிமனித ஒழுக்கம், பத்தினி வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்களை பேசுது. ஆனா மணிமேகலை உலக வாழ்க்கையே துக்கமானது, நிலையற்றதுன்னு சொல்லிட்டு அதிலிருந்து விடுபட்டு ஆன்மீக விடுதலை அடையறத பத்தி, அதாவது பௌத்த வழிய மையமா வச்சு பேசுது. இதுவே ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் பாருங்க. சீவக சிந்தாமணி இன்னும் வேற மாதிரி. அது சமண சமய கருத்துக்கள் அடிப்படையில உலக இன்பங்களை துறந்து வீடு பேர் அடையறத பத்தி சொல்லுது. ஆனா அதை ஒரு மன்னனோட வாழ்க்கை வழியா சொல்லுது. ஆனா ஒரு பெரிய சவால் என்னன்னா, இந்த 5 பொக்கிஷங்களுமே நமக்கு முழுசா கிடைக்கலங்கிறது தான். இது உண்மையிலே ஒரு பெரிய இழப்பு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வளையாபதி, குண்டலகேசி, இந்த 2 காப்பியமும் பெருமளவு அழிஞ்சு போச்சு. அதோட சில பாட்டுங்க மட்டும்தான் வேற புக்ஸ்ல மேற்கோளாவோ இல்ல தனி பாடல்களாவோ கிடைக்குது. முழு கதை என்ன, அதோட உண்மையான வடிவம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. இது கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரியோட முக்கியமான பகுதியை எரிஞ்சு போன மாதிரி தான். மிச்சம் இருக்கிற 3 சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இதோட பெரும் பகுதி கிடைச்சிருக்கு. அது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். இத வச்சு ஓரளவு முழுமையான சித்திரத்தை நாம புரிஞ்சுக்க முடியுது. உண்மைதான். ஆனா இது கூட பல நூற்றாண்டுகளா ஏட்டுச்சுவடியில கையால் எழுதி எழுதி வந்ததுதான். அப்போ இந்த ப்ராசஸ்ல மூலப்பாடத்துல மாற்றங்கள், தேவையில்லாத வரிகளை சொருகிறது, இடைச்செருக்கள், இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு அதிகம். உதாரணத்துக்கு, ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட சமய கருத்து ரொம்ப வலுவா இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பாட்டுல சில மாற்றங்கள் செஞ்சிருக்கலாம். இல்லைன்னா அதை படி எடுத்தவரோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கூட சில சமயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஓ, அப்படியா? அப்போ நாம இன்னைக்கு படிக்கிற பிரதிகள் 100% ஒரிஜினல்னு சொல்ல முடியாதா? அப்படிதான் சொல்லணும். 100%ம்னு சொல்ல முடியாது. இது யார் எழுதுனாங்க, எந்த காலத்துல எழுதுனாங்கன்றதுலயே சில விவாதங்கள் இருக்கு. இப்ப சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டா, இளங்கோவடிகள் எழுதுனாங்கங்கிறது மரபு வழி செய்தி. சரி. ஆனா அவர் உண்மையிலேயே சேரன் செங்குட்டுவனோட தம்பியா, அவரோட காலம் என்ன, இதுல அறிஞர்களுக்குள்ளேயே கருப்பு வேறுபாடு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற அச்சு பதிப்புகள் கூட ஊவே சாமிநாத ஐயர் மாதிரி பெரிய அறிஞர்களோட கடுமையான உழைப்பு, அவங்க செஞ்ச ஆய்வோட ரிசல்ட். அவங்க பல சுவடிகளை ஒப்பிட்டு பாட்டுல இருக்கிற வித்தியாசங்களை, பாடபேதங்களை ஆராய்ஞ்சு ஒரு எடிஷனை உருவாக்கியிருக்காங்க. அதனால நாம படிக்கிறது மூலத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கலாம். ஆனா அதுவே மூலம்னு சொல்றதுல சில சிக்கல்கள் இருக்கு. இது ஒரு முக்கியமான புள்ளி. அப்போ இந்த காப்பியங்கள் சொல்ற செய்தியை நாம எப்படி அணுகணும்? ஒருவித ஓப்பன் மைண்டோட அணுகணும்னு நினைக்கிறேன். இது ஒரு குறிப்பிட்ட காலத்தோட, ஒரு குறிப்பிட்ட ஆசிரியரோட அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூக குழுவோட பார்வையை மட்டும் சொல்லாம பல லேயர்ஸ் இருக்கலாம்னு புரிஞ்சுக்கணும். காலப்போக்கில் எது முக்கியமாச்சு, எது மறைஞ்சு போச்சுங்கிறதையும் இது காட்டுது. ஒரு காப்பியம் ஏன் தப்பி பிழைச்சது, இன்னொன்னு ஏன் அழிஞ்சு போச்சுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக, அரசியல், சமய காரணங்களையும் யோசிக்கணும். அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆய்வு தான்.
சரி, இப்போ ஒவ்வொரு காப்பியத்தையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பாப்புலரான சிலப்பதிகாரம். கண்ணகி, கோவலன், மாதவி இந்த 3 கேரக்டர்ஸ மையமா கொண்டது. ஆமா, இதோட கதை சுருக்கம் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான். கணவன் கோவலன் பரத்தையான மாதவி கிட்ட போய் சொத்தை எல்லாம் இழந்து அப்புறம் கண்ணகியோட மதுரைக்கு வர்றான். அங்க பிழைக்கலான்னு பார்க்கும்போது செய்யாத தப்புக்காக பாண்டிய மன்னனால கொல்லப்படுறான். இத தெரிஞ்ச கண்ணகி பயங்கர கோவத்தோட மன்னன் கிட்ட நீதி கேட்டு தன் கணவன் தப்பு செய்யலன்னு நிரூபிச்சு மதுரையே எரிச்சு கடைசியில தெய்வமா மாறிடுறா. இது கதை. ஆனா இது வெறும் கதை மட்டும் இல்ல. இதுக்குள்ள அன்றைய சேர, சோழ, பாண்டிய நாடுகளோட அரசியல் நிலைமை, வியாபாரம், கலைகள், குறிப்பா இசை, நடனம், பலவிதமான சமய நம்பிக்கைகள், சமணம், ஆசீவகம், ஹிந்து மதத்தோட கூறுகள்னு நிறைய விஷயங்கள் பதிவாகியிருக்கு. இதுல நீதிய பத்தின கருத்து கையாளப்படுற விதம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கண்ணகியோட நீதி உடனடியா, ரொம்ப தீவிரமா, கிட்டத்தட்ட ஒரு தெய்வீக தலையீடு மாதிரி இருக்குது. இது இன்னைக்கு இருக்கிற சட்ட நடைமுறைகள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இது அன்றைய சமூகத்தோட எதிர்பார்ப்ப காட்டுதா? இது நல்ல கேள்வி. அது மன்னனோட நீதி தப்பாகும்போது தெய்வீக நீதி அல்லது அறத்தோட சக்தி தலையிடுங்கிற நம்பிக்கையை காட்டுதுன்னு எடுத்துக்கலாம். அதே நேரம் கண்ணகியோட கேரக்டரே பல விவாதங்களை கிளப்பியிருக்கு. அவன் நீதிக்காக போராடின பெண்ணா இல்ல கணவனுக்காக மட்டும் உருகினவளா? அவ கோபம் நியாயமானதா? பத்தினின்ற கான்செப்ட் எப்படி இதுல யூஸ் ஆகுது? இப்படின்னு பல கோணத்துல பார்க்கலாம். கோவலனோட கேரக்டர் கூட சிம்பிள் இல்ல. அவன் நல்லவனா, கெட்டவனா, இல்ல சூழ்நிலை கைதியா? மாதவியோட நிலைமை என்ன? இப்படி நிறைய கேள்விகளை எழுப்பி பார்க்கறது மூலமா தான் இதோட ஆழத்தை நாம புரிஞ்சுக்க முடியும். சரி, அடுத்து மணிமேகலை. இது சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சின்னு சொல்றாங்க. கோவலன் மாதவியோட மகள் மணிமேகலையோட கதை இது. ஆமா, இது சிலப்பதிகாரத்திலிருந்து நம்மள ஒரு முற்றிலும் வேற தளத்துக்கு கூட்டிட்டு போகுது. மணிமேகலை உலக வாழ்க்கைய விட்டுட்டு பௌத்த துறவியாயிடுறா. அவ தன்னோட முற்பிறவை பத்தி தெரிஞ்சுக்கிறா. பசி பிணிய போக்க அமுத சுரபின்னு ஒரு அக்ஷய பாத்திரம் அவளுக்கு கிடைக்குது. பல தத்துவவாதிகளோட விவாதம் பண்றா. கடைசியில பௌத்த வழியில ஞானமடைய முயற்சி பண்றா. இது பௌத்த சமயத்தோட அடிப்படை கொள்கைகள், துன்பம், அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி நீக்கிறது. நிலையாமை கூட இல்லையா? ஆமா, நிலையாமை, கருணை, அஹிம்சை இது மாதிரி விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுது. சிலப்பதிகாரத்தோட அந்த அறம் சார்ந்த கோபத்துக்கும் மணிமேகலையோட கருணை துறவரத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த மாற்றம், இதை எப்படி கையாளப்படுது? இது அன்றைய சமூகத்துல நடந்த ஒரு பெரிய தத்துவ மாற்றத்தை காட்டுதா? மிக சரியா கேட்டீங்க. சிலப்பதிகாரம் உலகத்துல நீதியை நிலைநாட்டுற தொடங்குது இது. ஆனா மணிமேகலை அந்த உலக வாழ்க்கையே துன்பம் நிறைஞ்சது, அதிலிருந்து விடுபடுறதுதான் உண்மையான தீர்வுங்கிற பௌத்த சிந்தனையை முன்வைக்குது. இது ஒருவேளை அன்றைய காலகட்டத்துல சமணம், பௌத்தம் மாதிரி வேதங்களை ஏத்துக்காத மதங்களுக்கு இருந்த செல்வாக்கையும் அதங்க முன்வச்ச மாற்று வாழ்க்கை முறைகளையும் காட்டுதுன்னு நினைக்கலாம். மணிமேகலையோட சமூக அக்கறையும் முக்கியமானது. பசிய போக்குறது, ஜெயில அறச்சாலையா மாத்துறது, இந்த மாதிரி கருத்துக்கள் அவளோட கருணையோட வெளிப்பாடா இருக்கு. அப்புறம் சீவக சிந்தாமணி, இதுவும் ரொம்ப நீளமான ஒரு காப்பியம். திருத்தக்க தேவர் எழுதுனதா சொல்றாங்க. இது ஒரு சமண காப்பியம். ஆமா, இது ஹீரோ சீவகனோட கதைய சொல்லுது. அவன் பிறக்கும்போதே பல கஷ்டங்களை சந்திச்சு, அப்புறம் வளர்ந்து பல கலைகள்ல தேர்ச்சி பெற்று, நிறைய போர்ல ஜெயிச்சு, பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, கடைசியில ராஜ பதவியை விட்டுட்டு சமணத் துறவியாகி வீடு பேர் அடைறான். இது ஒரு வகையில இன்பத்தை அனுபவிச்சும் அதை கடந்து போறது மாதிரி ஒரு பாதையை காட்டுது. இதுல வீரம், காதல், அரசியல், அறநெறின்னு பல விஷயங்கள் கலந்து வருது. சமண சமயத்தோட முக்கிய கருத்துக்கள் கர்மவினை, மறுபிறப்பு, அகிம்சை, பற்றற்ற நிலை, வீடு பேரு இதெல்லாம் கதையோட நல்ல பின்னி பிணைஞ்சிருக்கு. இதோட அமைப்பு மற்ற காப்பியங்கள்ல இருந்து வித்தியாசமா இருக்கா? குறிப்பா இன்பங்கள் அனுபவிச்சுட்டு துறவரம் போறதுங்கிறது மணிமேகலையோட வழியிலிருந்து வேற மாதிரி தானே? நிச்சயமா. மணிமேகலை சின்ன வயசுலயே துறவரம் போயிடுறா. ஆனா சீவகன் குடும்ப வாழ்க்கையோட எல்லா இன்பங்களையும் ராஜ வாழ்க்கையோட பொறுப்புகளையும் அனுபவிச்சு அதோட நிலையாமையை உணர்ந்த பிறகுதான் துறவரம் போறான். இது சமண சமயத்துல வீட்டுல இருக்கிறவங்களுக்கான இல்லறத்தார் அறத்தையும் துறவிகளுக்கான அறத்தையும் பிரிச்சு காட்டுறதோட ரெண்டுமே கடைசியில வீடு பேற்றை நோக்கிய பயணத்தோட வேற வேற ஸ்டேஜஸ்ங்கிறத குறிப்பால உணர்த்துதுன்னே எடுத்துக்கலாம். இதோட கதை சொல்ற முறை, வர்ணனைகள், செய்யுள் நடை இதெல்லாம் பிற்கால தமிழ் இலக்கியத்துல குறிப்பா கம்பராமாயணம் மாதிரி நூல்கள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க.
அடுத்து நமக்கு முழுசா கிடைக்காத வளையாபதி இத பத்தி என்ன தெரியும்? ம், இதுவும் ஒரு சமண காப்பியம்னு தான் சொல்றாங்க. இதோட சில பாடல்கள் புறத்திரட்டு மாதிரி தொகுப்பு நூல்கள்லயும் மத்த நூல்களுக்கு எழுதின உரைகள்லயும் மேற்கோளா கிடைக்குது. கிடைச்ச சில பாட்டுகளை வச்சு இதுவும் ஒரு கதை சொல்ற காப்பியமா இருந்திருக்கலாம், ஒருவேளை சமண அறநெறிகளை சொல்ற கதையா இருந்திருக்கலாம்னு ஊகிக்கிறாங்க. ஆனா இதோட ஹீரோ யாரு, கதை என்னங்கிற மாதிரி விவரங்கள் தெளிவா தெரியல. இதை நாம இழந்தது அன்றைய சமண இலக்கியத்தோட ஒரு பகுதியை தெரிஞ்சிக்க முடியாம பண்ணிடுச்சு. கடைசியா குண்டலகேசி. இது ஒரு பௌத்த நூல்னும் இதுவும் முழுசா கிடைக்கலன்னும் பார்த்தோமே. ஆ, குண்டலகேசி பத்தியும் சில பாட்டுங்கள் தான் கிடைச்சிருக்கு. நீலகேசின்னு ஒரு சமண நூல் இருக்கு, அதுக்கு மறுப்பா இதை எழுதியிருக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு. இதோட கதை கொஞ்சம் சுவாரஸ்யமானது. குண்டலகேசின்னு ஒரு பொண்ணு ஒரு திருடனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்புறம் அவன் அவளையே கொல்ல முயற்சி பண்ணும்போது அவ தந்திரமா அவனை கொன்னுடுறா. அப்புறம் குற்ற உணர்ச்சியால அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில பௌத்த துறவியாகி பல சமய அறிஞர்களோட விவாதம் தர்க்கம் பண்ணி ஜெயிக்கிறா. இது பௌத்த தத்துவத்தோட சிறப்பு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கலாம். குறிப்பா தர்க்கம் விவாதங்கள் இதுல முக்கியமா இருந்திருக்கலாம்னு தோணுது. அப்போ வளையாபதியும் குண்டலகேசியும் பெரும்பாலும் சமய விவாதங்களை மையமா வச்ச காப்பியங்களா இருந்திருக்கலாமோ? அதுங்க அழிஞ்சு போனதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? அதாவது காலப்போக்குல அந்த விவாதங்கள் முக்கியத்துவம் இல்லாம போயிருக்கலாம், அல்லது அந்த மதங்களோட செல்வாக்கு குறைஞ்சிருக்கலாம். அது ஒரு முக்கியமான சாத்தியக்கூறு தான். குறிப்பா குண்டலகேசி மத்த சமய கருத்துக்களை மறுத்து பேசுற நூலுங்கிறதால பௌத்தம் செல்வாக்கு இழந்த காலத்துல அதை யாரும் பாதுகாக்காம விட்டிருக்க வாய்ப்பு அதிகம். வளையாபதியும் சமண காப்பியம்ங்கிறதால அதுவும் இதே மாதிரி காரணங்களால புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இது மூணும் வெறும் சமய நூல்கள்ங்கிறத தாண்டி வலுவான கதை அமைப்பு, இலக்கிய நயம், சமூக பதிவு இந்த மாதிரி காரணங்களால கூட நிலைச்சு நின்றுக்கலாம். இது ஒரு சிக்கலான கேள்விதான், யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, இதெல்லாம் உங்களுக்கு, அதாவது இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி பொருந்தும்? இந்த பழைய காப்பியங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இது ஒரு அருமையான கேள்வி. இதுங்க வெறும் பழங்கால கதைகள் இல்ல. முதல்ல இது தமிழ் மொழியோட இலக்கியத்தோட வளமையையும் தொடர்ச்சியையும் காட்டுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு நுட்பமான விரிவான படைப்புகள் உருவாகியிருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போதே ஒரு பெருமை வரும். ரெண்டாவதா, இது அன்றைய சமூகத்தை புரிஞ்சுக்க உதவுது. அவங்களோட அறநெறி கொள்கைகள், வாழ்க்கை முறை, கலைகள், நம்பிக்கைகள் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா, இந்த கதைகள்ல வர்ற மனுஷ உணர்ச்சிகளும் அறநெறி சிக்கல்களும் இன்னிக்கும் நமக்கு பொருந்துற மாதிரி தானே இருக்கு. மிக முக்கியமா அதுதான். சிலப்பதிகாரத்துல வர்ற நீதி, நேர்மை, அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறது, தனிமனித உரிமை இந்த மாதிரி விவாதங்கள் இன்னிக்கும் உயிர்ப்போட இருக்கு. மணிமேகலையோட கருணை, பசிப்பிணிய நீக்கிறது, சமூக சேவை இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லா காலத்துக்கும் பொதுவானவை. சீவக சிந்தாமணியில பேசுற வாழ்க்கையோட குறிக்கோள்கள், அறம், பொருள், இன்பம், வீடு, நிலையாமை பத்தின சிந்தனைகள் இதெல்லாம் இன்னைக்கும் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படக்கூடியது. காதல், வீரம், துரோகம், வஞ்சனை, நட்பு, தியாகம், தேடல்னு மனுஷ இயல்போட பல பரிமாணங்களை இதுங்க ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது. இது நம்மள நாமளே புரிஞ்சுக்கவும் நம்ம சமூகத்தை பத்தி சிந்திக்கவும் தூண்டுது. அப்போ இன்னைக்கு நவீன உலகத்துல அன்றைய காப்பியங்கள் ஒருவித வழிகாட்டியாவோ இல்ல ஒரு சிந்தனை தூண்டலாவோ இருக்க முடியும்னு சொல்றீங்க? நிச்சயமா. அதுங்க நேரடியா நமக்கு தீர்வு சொல்லாம இருக்கலாம். ஆனா அதுங்க எழுப்புற கேள்விகள், அதுங்க காட்டுற மனித போராட்டங்கள், அதுங்க முன்வைக்கிற அறநெறி சிக்கல்கள் இதெல்லாம் காலத்தால் அழியாதவை. அதையெல்லாம் இன்னிய சூழல்ல வச்சு பார்க்கும்போது நமக்கு புது பார்வைகள் கிடைக்கலாம். உதாரணமா, கண்ணகியோட கோவத்தை இன்னிய பின்னிய பார்வையில எப்படி பார்க்கறது, மணிமேகலையோட துறவரத்தை இன்னிய பொருள் தேடுற உலகத்துல எப்படி புரிஞ்சுக்கிறது, சீவகனோட வாழ்க்கை தர பாடங்கள் என்ன, இப்படி யோசிச்சு பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, ஐம்பெருங்காப்பியங்கள்ங்கிறது தமிழ் இலக்கியத்தோட விலை மதிக்க முடியாத மணிமகுடங்கள். அது கதைகள், வரலாறு, தத்துவம், பண்பாடு எல்லாத்தோட ஒரு கலவை. முழுசா கிடைக்கலைங்கிற குறை இருந்தாலும் கிடைச்சிருக்கிறதே அதோட முக்கியத்துவத்தை சொல்லுது. ஆமா, படிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் சவாலானது தான். அதோட மொழிநடை இன்னைய தமிழ்ல இருந்து வேற மாதிரி இருக்கும். ரொம்ப நீளமா இருக்கும். சில சமய கருத்துக்கள் நமக்கு புதுசா தோணலாம். தொலைஞ்சு போன பகுதிகள் வேற. நவீன பதிப்புகள்ல பதிப்பாசிரியர்களோட விளக்கங்கள், பாடபேதங்கள் இதையெல்லாம் கூட கவனிக்கணும். ஆனா இந்த சவால்களை தாண்டி அதுக்குள்ள போனா ஒரு பெரிய அறிவு புதையல் காத்துக்கிட்டு இருக்குங்கிறது நிச்சயம். அது தர்ற இலக்கிய இன்பமும் சிந்தனை தெளிவும் ரொம்ப அதிகம். மிலேதா, உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி. நாம பேசின மாதிரி சில காப்பியங்கள் பெருமளவு கிடைச்சிருக்கு, சில சிதைஞ்சு போயிடுச்சு.
சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒரு இரட்டை காப்பியம் மாதிரி பார்க்கப்பட்டு ஒருவேளை ஒன்னாவே பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். சீவக சிந்தாமணி அதோட இலக்கிய சிறப்புக்காக போற்றப்பட்டிருக்கலாம். ஆனா வளையாபதியும் குண்டலகேசியும் ஏன் அந்த அளவுக்கு தப்பி பிழைக்கல? ஒருவேளை அதுங்களோட சமய கருத்துக்கள் பின்னாடி வந்த சைவ வைணவ மதங்களுக்கு ஏத்ததா இல்லையா? இல்ல அதுங்கள ஆதரிச்ச அரசுகளோ புரவலர்களோ பலம் இழந்துட்டாங்களா? இல்ல அதோட இலக்கிய தரம் மத்த 3 விட குறைவா இருந்துச்சா? இல்ல இது சும்மா காலத்தோட கோலம், ஒரு தற்செயல் நிகழ்வா? இந்த காப்பியங்களோட பிழைப்பும் இழப்பும் எதெல்லாம் பாதுகாக்கப்படணும், எதெல்லாம் மறக்கப்படலாம்னு வரலாறு தீர்மானிக்கிற அந்த முன்னுரிமைகளை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.